ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களுடைய எஸ்கே டேம் சிட்டி 360 இருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டான்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு பையன் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சாதனைகள் படைச்சிருக்காரு. கண்டிப்பாக கின்னஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் நிறையா அவருக்கு புனைப்பெயர்லாம் வந்திருக்கு. நிறைய மெடல்ஸ், அவார்ட்ஸ், ட்ராஃபி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சிறுவன் வந்து நம்ம சேலம் மாவட்டம் நம்ம மேட்டூர் பக்கத்தில் ராமநகர்னு ஒரு சின்ன ஊரில் தான் அந்த பையன் இருக்கானுன்றது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபேமிலியை நம்ம போய் நேரில் போய் பார்க்கலாம். ஸோ எப்படிலாம் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவ் பண்ணாங்க, பூஸ்டப் பண்ணாங்க, அவனுக்கு சின்ன வயசுலேயே அவனுக்கு அந்த ஆர்வம் வந்ததா, இல்லை வீட்டில் யாராச்சும் சொல்லி தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக நானும் இருக்கேன். வாங்க நேரில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டோட அந்த நுழைவில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த கேட்டு தான் நின்று பேசிட்டு, வீட்டோட கீழே தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து கால் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம பையன் ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லும்போது, சரி ஓகே, நானும் கொஞ்சம் உங்களை மாதிரி தான் சிம்பிளாக தான் நினச்சேன். ஸோ அப்புறம் அவங்க சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆர்வமாகவும் பெருமை வந்துச்சு. ஒரு 10 வயசு பையனால் இவ்வளோ பண்ண முடியுமான்னு. வாங்க போய் ஃபஸ்ட்டு அந்த சிறுவனை போய் நம்ம பார்க்கலாம். அவங்க என்னென்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ உள்ளே அவங்க போயிட்டு அந்த தம்பியை போய் பார்க்கலாம். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸு எல்லாமே இருப்பாங்க. வாங்க அவங்கள போயிட்டு நம்ம நிறைய பேசுகிறதுக்கு நிறைய வேண்டி இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்து நம்ம மோனிஸ் எங்கள் வீட்டில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாங்க எங்கிட்ட பேச நிறைய பேசலாம். ஸோ இவர் தான் மோனிஸ் எங்கள் அப்பா. வணக்கம். ஸோ இதுதான் மோனிஸ் எங்கள் அம்மா. ஹாய் மோனிஷ். சார், மோனிஷ் பற்றி எப்படி சின்ன வயசுலேருந்து மோனிஷ் இந்த டான்ஸ் மேலே எப்படி ஆர்வத்து வந்ததுக்கான காரணம் என்ன? மோனிஷ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து எங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவார்னு எங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு ஸ்டேஜில் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸ்டேஜ் ஏறினாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தாப்புல. யாரும் கோச்சிங் எதுவும் கொடுக்கல. பட் டிவியை பார்த்து கொஞ்சம் ஆட ஆரம்பித்தான். சரி, எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலான்னு தான் நாங்கள் நினச்சிட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ளாட்டி அங்கேருந்து கொஞ்சம் இடம் மாறினதுனால நாங்கள் மேட்டூர் வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் இது பண்ணல. ரொம்ப நாள் ஆச்சு அந்த இதில் விட்டுட்டு அவனை டான்ஸ் ஆடுவான்னு வச்சுட்டு நாங்கள் மறந்துட்டோம். அப்படியே அப்புறம் இருக்க போக பார்த்திங்கன்னா அப்புறமேல இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறைய இங்கே நடத்துவாங்க. இங்கே ராமநாரில் இங்கே பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பாட்டு ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டான். கண்டினியூஸாக அவன் பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நாங்கள் எப்போ இறங்குவான்னு கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆகிட்டான். ஃபுல்லாக அப்படியே இன்வால்வ் ஆகிட்டார். அவர் பட் நான் ஸ்டாப்பாக ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கண்டினியூவாக ஃபஸ்ட் டைம் 16 டான்ஸ் அப்போ தான் வந்து பண்ணார். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கொரியோகிராஃபும் பண்ணவே இல்லை. சிவகார்த்திகேயன் டான்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குழந்தைய 2.25 வயசில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் 2.5 வயசுக்கு நாங்கள் இங்கே தூக்கிட்டு வந்தோம். இங்கே தூக்கிட்டு வந்து 2.5 வயசுலேருந்து செம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த 16 டான்ஸ் ஆடினது தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். நல்லா பண்ணார். அதை பார்த்துட்டு தான் சரி ஏதாவது நம்ம இந்த லைனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி. ஓகேம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம்னா மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி தம்பி எப்படி என்கரேஜ் பண்ணீங்க? தம்பி வந்து எல்லாத்துலேயும் மல்டி டேலண்டடாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டான்ஸு, சிங்கிங்கு, இப்போ கர்நாடக் மியூசிக் கூட கற்றுட்ருக்காரு. பூர்வாங்கன்ற கிளாஸில் வந்து ஜாயின் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி இங்கே மேட்டூர் பிரதர்ஸ் சஞ்சீவி முரளி அவங்கக்கிட்ட வந்து கிளாஸ் அனுப்பியிருந்தோம். ஒரு குழந்தைங்களுக்கு தேவையானது படிப்பு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த லைனை சூஸ் பண்ணோம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், இது வந்து ஒரு பாரம்பரியமானது. அதனால் வந்து இப்போ பரதக்கலையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பையன்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க பரதக்கலையை கற்றுக் கொடுக்குறதுக்கு. நம்ம இல்லை அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ அதுலேயும் சேர்த்து விட்ருக்கோம். அதுலேயும் வந்து கிரேட் எக்ஸாம்லாம் கூட எழுதிட்டு இருக்காரு. கலா பிரதர்ஸ் அவங்க கிட்ட தான் பாபு சாரும் ஸ்ரீதேவி மேம் கிட்டே தான் வந்து கிளாஸ் கற்றுட்டு இருக்காரு. ஓகே, அப்போ மோனிஷ் வந்து 360ன்னு சொல்லலாம். எல்லா ஃபார்மேட்லையுமே மோனிஷ் வந்து ஒரு 10 வயசில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு பெருமை வந்தது. ஸோ நம்ம ஊரில் இவ்வளோ 10-15 வருஷம் சிறுவன் இவ்வளோ அவார்ட்ஸாக கண்டிப்பாகவே எங்களுக்கும் ரொம்ப பெருமை, கண்டிப்பாக உங்களுக்கும் பெருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிங்களா நம்ம பையன் இவ்வளோ அவார்ட்ஸ்லாம் வாங்குவானே? நீங்கள் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. கோவிட் வந்தனால வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட லைஃப். சரி கொண்டு வரலாம் அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட்லேயும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. கவிதா மேம், அவங்க பிரின்சிபல் மேம்,
பிபி மேம், மணிமேகலை மேம், அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவ்னா எங்கள் வீட்டுக்கார் தான். இது வந்து என்னுடைய ரொம்ப கல்ச்சுரலில் கொண்டு வரணும்னு வந்து நம்ம என்னதான் வந்து எய்ட் பண்ணாலும் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி இல்லை, ஃபேமிலியாக சேர்ந்து தான் பண்ணோம். இவரோட ஒர்க்கும் இருக்கு, ஒய்ஃபோட நான் பாவி ஏன்னா ஒரு போயிட்டேன்னா சில பேர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஜென்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இல்லை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாரு. இதை விட காடோட கிஃப்ட் வந்து எங்களுக்கு பெரிய மோனிஷ் தான் வந்து பெரிய கிஃப்ட். அப்படி இல்லை, எங்கள் அம்மா அப்பா கிடைச்சது எனக்கு ரொம்ப ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம எப்படிதான் சொல்லி கொடுத்தோம்னாலும் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து அதுல வந்து இன்வால்மெண்ட்டாக செய்வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நைட்டெல்லாம் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் கூப்பிட்டு போவோம். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்க்கு இது வரைக்கும் ஒரு 200 எபோவ்ஸ் பண்ணியிருப்பாரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம். அதுலலாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய நடக்கும் ப்ரோக்ராம். அதுலலாம் கூட விடிய விடிய விழிச்சுக்கிட்டே இருப்பாரு. காலையில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தான் தூங்கவே வைப்போம். அந்த ப்ரோக்ராம் எத்தனை டைம் எத்தனை மணிக்கு ஆட சொன்னாலும் சரி, அது ஒரு இன்ட்ரெஸ்டடாக எழுந்திரிச்சு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு குழந்தைங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து க்ரோத் பண்ணி கொண்டு வர முடியும். அது வந்து மோனிஷ்க்கும் வந்து அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் எங்களால் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுது. அவங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து மாஸ்டர்ஸு நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க பாபு சார், தேவி மேம் அவங்க, அப்புறம் நிறைய இதில் ஆன்லைனில் வந்துட்டு ஆன்லைனில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்களும் வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக மோனிஷ் வந்து போய் ஜூனியர் பிரபுதேவன் கூட சொல்லலாம், இந்தியாவில் கூட சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ புரோமோட ஹீரோ நம்ம மோனிஷ்கிட்ட பேசலாம். ஹாய் மோனிஷ், எப்படி உங்களுக்கு டான்ஸ் மேலே உனக்கு இவ்வளோ ஆர்வம் வந்தது? எப்படின்னா எனக்கு நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன். அப்புறமேட்டு எப்பயுமே நான் சினிமாஸ் நிறைய பார்ப்பேன். அப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன். பாட்டுனா எப்பயுமே எங்கள் அப்பாவும் நானும் ஓட்டி விடுவோம். ஸோ எப்பயுமே அப்புறமேட்டு சரி எப்பயாச்சும் நம்ம ஒரு டைம் பாட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் பார்த்தேன். அன்னையிலேருந்து எனக்கு பிடிச்சிருச்சு அந்த டான்ஸே, எனக்கு அவ்வளோ பிடிச்சி அப்படியே உள்ளே போயிட்டேன். பர்த்டே நைட்டெல்லாம் ஃபுல்லாக நான் டான்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் மாஸ்டர் யாரை சொல்லுவீங்க இந்தியாவில்? இந்தியாவில் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் ரொம்ப பிடிக்குமா? அவர் டான்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க டான்ஸில், அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க டான்ஸில்? நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு வெரைட்டிஸ் தான் நிறையா. இவரோட ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா ஒரே ஃபீல்டில் கொண்டு போகலாம், நாங்கள் மல்டியாக போகலான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து செலக்ட் பண்ணுறோம். நாங்கள் அதுக்கு தகுந்தாப்படி அவர் வந்து நிறையா கற்றுக்கிறாப்புல. இப்போ டாக்டர் ரீசெண்டாக அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் ஆடுறதுனா அதுவும் ஆட தெரியும் அவருக்கு. ஒரு ஃபோக் ஆடுற மாதிரி, ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆடுற மாதிரி, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அவர் வந்து கொண்டு போகிறதா அப்படிதான் போயிட்டு இருக்கணும். தம்பி 10 வயசுல டாக்டரேட் வாங்கியிருக்காங்களா? ஆமாம், 10 வயசுல. 10 வயசுல கண்டிப்பாக ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்குது. கண்டிப்பாக ரொம்பவே பெருமை பண்ணக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பாக தம்பிக்கு எவ்வளோ பின்னாடி ஃபியூச்சர் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி கின்னஸ் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி மோனிஷ்? ஜென்னிஸ் ரெக்கார்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு ராபா மீடியா ஈவெண்ட் சொல்லிட்டு அவங்க வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு 60 hours கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. 60 hours? 60 hours. அதில் வந்து நாங்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கோம். இல்லை பார்ட்டிசிபேஷன் தான், இண்டிவிஜுவலாக இன்னும் அது ட்ரை பண்ணுறோம். நாங்கள் இப்போ பண்ணுறது அதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதுவே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். இண்டிவிஜுவல் ரெக்கார்டுங்கிறது இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ ஜூலையில் பண்ணணும். இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்னா 3 hours 33 minutes வந்து பண்ணியிருக்காரு. நான் ஸ்டாப்பில் 200 minutes வந்து நான் ஸ்டாப்பில் டான்ஸ் பண்ணார். பிரேக்கே கிடையாது. கண்டினியூவாக வந்து வெரைட்டி ஆஃப் த டான்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருந்தோம்னாக்கா ஹிப்ஹாப்பு, பாலிவுட்டு, வெஸ்டர்னு, ஃபோக்கு, இந்த மாதிரி கிளாசிக்கல் எல்லாமே வந்து செமி கிளாசிக்கல் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெரைட்டியை சூஸ் பண்ணி ஒரு 65-70 சாங்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து கண்டினியூவா டான்ஸ் பண்ணாரு. கண்டிப்பா ஒரு 5 minutes ஒரு சாங்ஸ் கண்டிப்பா மூச்சு அப்படிங்கும். கண்டிப்பா இந்த வயசுல இந்த சிறுவன் கண்டிப்பா ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பரவாயில்ல நல்லா பண்ணிட்டாரு. எங்களுக்கு அதுவே ரொம்ப அச்சீவ்மெண்ட்ல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா மோனிஷ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி டான்ஸ் மட்டும் தானே, மறுபடியும் மியூசிக் அந்த மாதிரி? மியூசிக் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறேன் பூர்வாங்கான் கிளாஸில். எங்கள் குருவோட பேர் வந்து அருண்குமார், எங்கள் குருவோட பேர். ஓகே, மியூசிக்கில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாருன்னு சொல்லலாம்? மியூசிக்கில் எனக்கு பிடிச்ச சிங்கர் வந்து எங்கள் சார் தான். சார் நேம்?
அருண்குமார். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாமே மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியா இருக்கு, மியூசிக் கம்போஸ் பண்ணுற மாதிரி, மியூசிக் டைரக்டர் ஆகலாம் அந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்கேன் நான். நீங்களே பண்ணியிருக்கீங்களா? எதையும் பிடிக்கல, அப்புறமேட்டு விட்டுட்டேன். அப்பாலாம் என்ன சொல்லுவார் அந்த மாதிரி பண்ணும்போது? அவனும் சேர்ந்து நானும் கம்போஸ் பண்ணுறேன்னு பண்ணுவாரா இல்லை? பண்ணியிருக்கேன் நிறைய டைம். அம்மா என்ன சொல்லுவாங்க, படி ஸ்கூல் போகணும்னு சொல்லுவாங்களா? நீனே இதே பண்ணுறா நல்லா, நீ எதுவும் பண்ண, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். சார் ஃபஸ்ட்டு தம்பி வாங்கின சர்டிஃபிகேட் எப்போ எந்த வயசில் வாங்கினது? 2.5 years 3 years கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகும்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வாங்கினா அப்போ நிறைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எல்லாம் வந்து இதுதான் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பவுலு நிறையா ஏகப்பட்ட திங்ஸ் தான் கொடுத்தாங்க. நான் கூட நிறைய சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது சின்ன சர்டிஃபிகேட் மெடல் கொடுத்தா கூட நம்ம இங்கே ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் விழா ஸ்டேஜ் பண்ணும்போது அந்த 16 டான்ஸுக்கு ஒரு 5 லிட்டர் குக்கரு, லிட்டு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஹாட் பேக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் நாங்கள் சொல்லிகிட்டே சிரிச்சுட்டே இருப்போம். மோனிஷ்க்கு இவ்வளோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சரி, அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்னா ஒரு 2.5 years ஆஃப்டரில் வாங்கினாரு. எஸ்ஆர்வி ஸ்கூலில் வந்து பண்ணாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்வி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாப்பி அங்கே வந்து ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு பண்ணும்போது ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ எஸ்எஸ்வி ஸ்கூலுக்கு வந்தோடனே நான் எஸ்எஸ்வி ஸ்கூல் சோலோ பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே எந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இது டான்ஸு எனக்கு தான் கொடுப்பாங்க எப்பயுமே. என் டான்ஸ்க்காக நிறைய பேர் அவ்வளோ இருப்பாங்க. எல்லாருமே ஸ்கூல்லே எனக்காக ஃபேன்ஸ் தான். இப்போ எனக்கு நிறையா பட்டம் வச்சு ஸ்கூல்லே ராக் ஸ்டார் மோனிஷ்னு நிறைய பேர் கூப்பிட்டுருக்கானே. ஆடும்போது நிறைய ராக் ஸ்டார் மோனிஷ் நல்லா இருக்கு. ராக் ஸ்டார் மோனிஷ் தான் ஸ்கூல் நேம்னா, ராக் ஸ்டார் மோனிஷ் தான் ஸ்கூல்ல எல்லாருமே சொல்றது. எல்லாருமே மேம் எல்லாருமே ராக் ஸ்டார் தான் போடுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா 3 வயசுனா அப்போதான் ஒரு சில குழந்தை விவரம் கூட தெரியாத வயசு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டான்ஸ் ஆடி அச்சீவ் பண்ணா ரொம்ப பெரிய விஷயம். அப்போ பண்ணினது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கும் அந்த ஃபோட்டோ. அப்போ வந்து பானை மேலே ஏறி கரகாட்டம் மாதிரி பண்ணாரு. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அது கரகம் தலையில வச்சுட்டு பானை மேலே ஏறி ஒரு 3 years பேபி வந்து பண்றதுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது. எதிர்பார்க்கல. கொஞ்சம் தான் ட்ரைனிங் ஒரு 1 week தான் கொடுப்போம். ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப ஹெவியா பண்ண மாட்டாரு. ஒரு 1 week பண்ணாலே போதும், டக்குன்னு கேப்சர் பண்ணிக்குவாரு. ஒன்றும் பெரிய அளவில் அவருக்கு ஹார்ட் ஒர்க் ட்ரைனிங் பண்ணணுன்றது இல்லை. ஒரு டைம் 2 டைம் சொன்னாலே ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவாரு. கண்டிப்பாக. மோனிஷ், நீங்கள் எந்தெந்த மாதிரி டான்ஸ் ஆடுவீங்க? நீங்கள் வெஸ்டர்ன் ஃபோக், பாலிவுட், ஹிப்ஹாப், பரதநாட்டியம் எல்லாமே. ஸோ தம்பி வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவங்க மேம் இருக்காங்க. கேபிஎன் குரூப்பில் பாபு மாஸ்டர், அப்புறமேட்டு ரூபி மேம், ஸ்ரீதேவி. ஓகே. இந்த காஸ்டியூம்ஸ்லாம் யார்? அவர் அப்பாவா அம்மாவா? அந்த மாதிரி அம்மாவும் 2 பேருமே. ஸோ 2 பேருமே காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். ஆமாம், காஸ்டியூம்ஸ் நிறைய ப்ளஸ் கொரியோகிராஃபர் 2 பேருமே பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் கொரியோகிராஃபர். நிறைய டான்ஸ் ஈவென்ட்ஸ் ஃபுல்லாக 90% வந்து எங்களோட கொரியோகிராஃபில் தான் இருக்கும் டான்ஸு. ஃபுல்லா ஆனுவல் டே பண்றது ஃபுல்லாவே நாங்க தான் கோரியோகிராஃப் பண்ணிருக்கோம். நல்லா டான்ஸ் பண்ணுவாரு. இவர் வந்து வரதுக்கு காரணமே இவங்க மெயினா ஸ்கூல் தாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி குழந்தைங்களை என்கரேஜ் பண்றது ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸ்கூல்ல இதுக்குன்னு இல்லை, மல்டி இது பண்ணாங்க அவங்க. ஸ்கேட்டிங்கு அவங்க ஸ்கூல்ல ஸ்கேட்டிங், செஸ், யோகா, அபகாஸ்ன்னு நிறையாமே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணுவாங்க. என் ஸ்கூல் பேர் வந்து எஸ்எஸ்பி குட்டப்பட்டி பப்ளி ஸ்கூல். எஸ்எஸ்பி ஸ்கூலில் நம்ம கோட்டைப்பட்டியில் தான் படிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்கூலும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நாமளும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக மேம் தம்பி வந்து டாக்டரேட் வாங்கணும்னு சொன்னீங்களா? ஸோ எதுக்காக அந்த டாக்டரேட் வாங்கினாரு? டான்ஸ்ல தான் சார், ஆர்ட் அண்ட் கல்ச்சரல்ல கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தம்பி என்ன மென்மேல் வந்து டான்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அவார்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வாங்கின அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக என்ன அவார்ட்ஸ் வாங்கினாரு? இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக பண்ணது வந்து இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ராபா மீடியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த 200 minutes வந்து நான் ஸ்டாப்பில் டான்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. மோனிஷ், நீங்கள் வந்து இப்போ கண்டினியூஸாக டான்ஸ் ஆடுறீங்களா அவ்வளோ நேரம்? உங்களுக்கு எப்படி அந்த எனர்ஜி எப்படி கிடைக்கிது? எப்படி என்கரேஜ் தான் அம்மா அப்பா எப்பவுமே என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. இல்லை கண்டிப்பாக நார்மலாக ஆனாவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5-10 minutes ஓகே. இவ்வளோ பூஸ்டப் கிடைக்கிது எப்படி உங்களால் அது முடியுது? எனக்கு அதுதான் தெரில. ஒரு 11 வயசு பையனால் எப்படி முடியுது? இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் 3 நாள் இதே மாதிரி 3 hours டெய்லியும் ஆடி பார்த்துருக்கேன். நான் எப்பயுமே எங்கள் அம்மா எப்பயுமே இந்த டிவி வாங்கினதே எனக்கு டான்ஸ்க்காக தான் இவ்வளோ பெரிய டிவி வாங்கினாங்க.
இந்த டிவி எதுக்குன்னா எப்பயுமே ஒரு 6 to 8 to 9 பாட்டு போட்டுருவாங்க எப்பயுமே. இப்போ அதில் ஃபுல்லாக நான் ஆடிக்கிட்டே இருப்பேன், நிறுத்தவே மாட்டேன். அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி தான் அது எனக்கு. ஓகே சூப்பர். இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸே கொடுத்தோம். ஸோ ப்ராக்டிஸ் அவ்வளோதான். 3 நாள் தான். ப்ராக்டிஸே. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 15 பர்த்டே வந்துச்சு. ஸோ அது பிஃபோராக வந்து ஜூலை 10 அன்னைக்கு தான் நாங்கள் பிளானே பண்ணணும். சரி ஓகே பண்ணுவோம், இந்த 5 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் தான் ப்ராக்டிஸ் கொடுத்து. ஸோ 3 டேஸில் வந்து எனக்கு இப்போ ஸ்கூல் இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ கொரோனா லாக்டவுன் இல்லாத முன்னாடி எனக்கும் காமராஜுக்கு தான் இப்போ பர்த்டே. அப்போ வந்து நிறைய அன்னைக்கு வந்து காமராஜர் பர்த்டே தான் சொல்றாரு. கண்டிப்பாக ஸ்கூல் டேஸ் இருந்தேன்னா அவர் வந்து நம்ம மேட்டூர் டேம்ல காமராஜர் மண்டபத்துல இருந்து கலாபதர்ஸ் குரூப்ல இருந்து கண்டிப்பா அவங்க வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. அதை சொல்லுவாங்க. அதில் நான் அப்பயுமே போவேன். அப்புறமேட்டு நைட்டு தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாமே. கண்டிப்பாக. இப்போ சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான அங்கீகாரம் ஏன் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்பல நீங்கள் இத்தனை நாளாக? இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கிறோம். வேவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வே வந்து எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதனால நான் வந்து ஒவ்வொன்றா இப்போ டெவலப் இல்லை பண்ணிக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா நார்மலாக ஒரு ஜஸ்ட் ஒரு அவார்டு வாங்கினா அவங்க ரொம்பவே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தம்பி இப்போ கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாரு போல. கண்டிப்பாக இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இப்போதான் கண்டிப்பாக நான் நேரில் வந்து பார்க்கும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். எப்படி ஒரு 10 வயசு பையனாலே இவ்வளோ முடியுன்ட்டு. உண்மையிலுமே இப்போ நம்ம நேம் வேற இந்தியாவில் வர மாதிரி தம்பி கண்டிப்பாக அதில் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கிடைக்கிட்டா கண்டிப்பாக நேர்களே. ஸோ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த 10 வயசில் அந்த சிறுவன் எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10 வயசில் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாமே இருப்பாங்க. எஜுகேஷனும் ஒரு குழந்தைங்களுக்கு முக்கியம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் போய் நீங்கள் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லார் ஃபேமிலியிலுமே குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும், அது வெளிக்கொண்டு வாங்க. கண்டிப்பாக வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் தான் உங்களுடைய எஸ்கே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேம் 360 சேனலை சப்ஸ்கிரைப்